இதுதான் சூழ்நிலை. அப்ப ஒரு பக்கம் இப்படிப்பட்டதான ஒரு உலர்ந்த எலும்புகளை போல பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை, போராடி போராடி ஜோமனினால முடியலையா, இதுக்கு மேல வாய்ப்புல வேண்டாம் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. இரண்டாவது அந்த நிலைமை என்னன்னா, மகா திரளாய் கிடந்தது. இன்றைக்கு பள்ளத்தாக்கு என்கிற சபையும் குடும்பமும் சமுதாயம் எப்படி இருக்குதுன்னா சிதறி போய் கிடக்கிறது. இரண்டாவது சிதறி போய் கிடக்குது, ஒன்னா இல்ல. சபைக்கு என்ன கிடையாதுங்க, சிதறி போய் கிடக்கிறது. ஊழியக்காரனுடைய பாரம் யாருக்கு இல்லைங்க, ஆத்துமாக்களுக்கு இல்ல. சில இடங்களில் ஆத்துமாக்களுக்கு இருக்கிற பாரம் ஊழியக்காரனுக்கு இல்ல. சிதறி போய் கிடக்கிறது. ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆத்துமாக்கள் சபையில் எப்படிங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையில ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை, சிதறி கிடக்கிறதான நிலைமை. குடும்பத்துல உறவுகள் நல்லா இல்ல, சிதறி கிடக்கிறது. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம். சில வீடுகள்ல பேச்சு கூட இல்ல, சோறு மட்டும் கொண்டு வச்சுட்டு தண்ணி மட்டும் கொண்டு வச்சுட்டு அப்படியே அமைதியா போகக்கூடிய கிறிஸ்துவ குடும்பங்கள் அநேகம் உண்டு. ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஆனா என்னதுங்க, பேச்சு வழக்கு இல்ல. கணவன் மனைவியா இருக்கிறாங்க, கணவன் மனைவிக்குரிய வாழ்க்கை இல்ல. காரணம் சிதறி போய் கிடக்கிறது. உறவுகள் சிதறி போய் கிடக்கிறது. சொந்த பந்தங்கள் சிதறி போய் கிடக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றாரு, நீ என்ன செய்ய, அந்த பள்ளத்தாக்கு இதெல்லாம் நீ பார்த்துட்டியா, இதுக்கு என்ன பண்ணலாம் நீ சொல்லு. இதெல்லாம் உயிர் அடையுமா? நான் கேட்கிறேன், இதெல்லாம் திருந்துவானா? ஊழியக்காரன் நம்ம சொல்லுவேன், சில பேர் திருந்துவாங்க. இங்க சொல்லுவான், நான் அடிக்கடி என் சபையில சொல்லுவேன், ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உமால முடியாத காரியம் ஒண்ணு இல்ல சாமி, என் கணவரை மாற்ற நீர் வல்லவ, நீ சொல்லாகும், நீ கட்டளையிட நிற்கும், இயற்கையே உங்களுக்கு கட்டுப்படுது ஆண்டவரேன்னு சொல்லி ஜோம் வந்து போவோம். வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்காரர் அதே மாதிரி குடிச்சு போட்டு வந்து, ஏய் அடிங்க அப்படிப்பாரு. இல்ல வீட்டுக்காரம்மா ஏதாவது திட்டு, உடனே மனசுல என்ன வார்த்தை தெரியுமா, இந்த ஜென்மல்ல இன்னைக்கு திருந்த போகுது. ஜெபிக்கும் போது உமால கூடாத காரியம் எது இல்ல, அங்கு போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் எங்க திருந்த போகுது. எத்தனை ஜெபம் பண்ணாலும் மாறுறதுக்கு வழியே இல்ல. இசை கேட்டு கேட்கிறாரு, இது உயிரடையுமா, இந்த எலும்பு உயிரடையுமா? அவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். என்னால தெரியலப்பா. ஏன்னா இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே போகிறதுக்கு எங்களால முடியும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க எப்பயோ வெளியே போயிருப்போம். பல வருஷமா பாபிலோனுடைய அடிமைத்தனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், சிறையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுடைய அறிவுக்கோ எங்களுடைய முயற்சியிலையோ நாங்க என்ன செய்ய முடியாது, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்க வெளியே போக முடியாது. எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்க எப்படி வெளியே வரணும். இந்த பள்ளத்தாக்கு சபை எலும்பு துண்டுகளா இருக்கிற சபை, என் குடும்பம், என் சமுதாயம் உயிர் பெறுவதற்கு எங்களால முடியாது. யாரால தான் முடியும்? உங்களால தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நிறைய நேரத்துல என்ன வேண்டியதற்கு மிஞ்சி சில நேரத்துல நம்ம எண்ணிடுறோம். ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக நம்ம மாறி விடுகிறோம். ஆனா எசேக்கியேல் தீர்க்கதரிசி அழகா சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். இதே வார்த்தை தான் பேதுருக்கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே நீ நேசிக்கிறியா? ஆண்டவரே நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு தெரியுமே. பேதுருவே நீ நேசிக்கிறியா? ஆமா ஆண்டவரே நேசிக்கிறேன். பேதுருவே நீ நேசிக்க, ஆண்டவரே உங்களுக்கே தெரியும். எப்ப நான் ஆமா 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 என்னால முடியும் நான் நேசிக்கிறேன், செய்யறேன்றதை நிறுத்திட்டு, இல்ல ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், என்னால முடியும் ஆண்டவரே, என்கிட்ட கிருபை இருக்குது, என்கிட்ட வர இருக்குது, என்கிட்ட வல்லம் இருக்குது. நான் போய் நின்று அந்த இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஐயோ அற்புதம் வர, அப்படியே இயேசுவின் நாமத்தில் சொன்னா அப்படியே கிராமம் ஃபுல்லா அற்புதம் நடந்து மாறி ஆண்டவரே. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. வசனம் சொல்லுது இந்த இடத்துல அழகா, ஆண்டவரே நீர் அறிவீர். என் பலத்தினால என் முயற்சியினால எதையும் சாதிக்க முடியாது. என் சபையினுடைய நிலைமை மாறுவதற்கு என்னால அதாவது பண்ண முடியுமா? ஆண்டவரே இல்லப்பா, நீங்க தான். என் குடும்ப நிலைமை மாறுவதற்கு ஏப்பா இந்த குடும்பம் எல்லாம் மாறுமா? ஆண்டவரே முடிச்ச வரைக்கும் நான் முயற்சி பண்றேன். இல்ல ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது, நீங்க தான்ப்பா, நீங்க தான் இந்த குடும்பத்தை கொடுத்தீங்க,
நீங்க தான் இந்த கணவனை கொடுத்தீங்க, நீங்க தான் இந்த மனைவியை கொடுத்தீங்க, நீங்க தான் இந்த பிள்ளைகளை கொடுத்தீங்க, நீங்க தான் இந்த சபையை கொடுத்தீங்க, நீங்க தான் இந்த ஆத்துமாக்களை கொடுத்தீங்க, நீங்க தான் இந்த ஊர்ல குடியிருக்க வச்சீங்க, நீங்க தான் இந்த சொந்த பந்தத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அத்தனையும் கொடுத்தது நீங்க தானே, நீங்க தான் இதெல்லாம் மாத்தணும், என்னால முடியாது என்கிற ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையில தேவை. நம்முடைய வாழ்க்கையில தேவை. சில நேரம் ஆண்டவர் நம்ம கிட்ட சஜஷன் கேட்கிறார். ஏப்பா உன்னால அதை மாத்த முடியுமா? நான் மெனிதனை பண்ணிடுறேன். ஆண்டவரே முடியும் சார், என்னால முடியும், நான் பாக்குறேன், நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அல்லேலூயா. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் பாடுற பாட்டு பயங்கரம், என் பிரசங்கம் பயங்கரம், எனக்கு இருக்கிற அபிஷேகம் பயங்கரம், நான் பண்றதுல பாருங்க எல்லாம் ரெடி ஆயிடும். ஆண்டவரை வச்சுட்டு உட்கார்ந்துறாரு கொஞ்ச நேரம். நீ ஆடு சாமி ஆடு, எவ்வளவு நேரம் ஆடுறையோ ஆடிட்டு திரும்ப நீ வெறுமையா வா, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய நேரத்துல என்னால் முடியும், நான் என்கிற ஒரு சூழ்நிலையில ஓடிக்கொண்டிருக்கிறதாலதான் குடும்பங்கள் சிதைந்து கொண்டு இருக்கிறது. சபைகள் இன்னும் எலும்பு துண்டுகளாய் நிறைந்திருக்கிற பள்ளத்தாக்காய் இருக்குது. நாம் இருக்கிற தேசமும் இன்னும் மாறாமலே இருக்கிறது. இங்கே அழகா இசைக்கே சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். உடனே அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 4வது வசனம். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து போதுங்க சொல்றாரு. எலும்புக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லுன்றார். யாருக்குங்க? எலும்புகளுக்கு போய் தீர்க்க தரிசனம் சொல்லுன்றார். உசுரோடு இருக்கிற மனுஷனுக்கு சொல்லுனா பரவாயில்ல, யாருக்கு சொல்ல சொல்றாருங்க? அது உணர்வு இல்லாம செத்து போய் எல்லாம் மண்ணோட மண்ணா மக்கி போய் கிடக்குது. அங்க போய் நீ என்ன செய்ய? தீர்க்க தரிசனத்தை சொல்லு. இன்னைக்கு சில நேரத்துல நம்ம கூட என்ன சொல்றோங்க, சில பிரசங்கங்களை பண்ணிட்டு ஜனங்க மாறலன்னா ஐயோ எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு வசனத்தை சொல்றோம், ஒண்ணு கூட திருந்த மாட்டேங்குது. நானும் என் தொண்டை தண்ணி வறண்டு போகிற அளவுக்கு போய் போய் இயேசு நேசிக்கிறார் நேசிக்கிறான்னு கிராமமா சொல்றேன், ஒருத்தனும் திருந்த மாட்டேங்கிறானே. உயிரோடு இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லி போட்டே நம்ம இவ்வளவு சோர்ந்து போறோமே. இசைக்கே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, அந்த உயிர் இல்லாத அந்த எலும்புகளுக்கு நீ போய் தீர்க்க தரிசனத்தை சொல்லு. என்னன்னா இந்த 3 வகையான ஜனங்களும் அந்த அடிமைத்தனத்துல, பாபிலோனுடைய அடிமைத்தனத்துல மகாணங்கள் இருக்கிறாங்க. நீ அந்த 3 ரகப்பட்ட ஜனங்களுக்கு என் வார்த்தைய சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்வில்லாத ஜனங்க, பின்மாறி போன ஜனங்க, முயற்சி பண்ணி தோற்று போன ஜனங்க எல்லாருக்கும் என் வார்த்தைய நீ சொல்லு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது மாறுவதற்கோ இந்த எலும்புகள் உயிரடைவதற்கோ வாய்ப்புகள் இல்லை என்கிற நிலைமையில தான் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறாரு. என்னாலையும் முடியாத ஆண்டவர் என்றாரு. ரைட், ஓகே, உன்னால முடியாதல்ல, இப்போ நான் சொல்றதை நீ செய்யி, இந்த எலும்பெல்லாம் என்ன ஆகும்? உயிர் பெறும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சபை இன்னும் எழுப்புதல் நோக்கி போகல, என் குடும்பம் இன்னும் மாறல, என் தேசம் இன்னும் மாறல. ஒவ்வொரு நாளும் புறம்புறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அதற்கு அழகா ஒரு பதில் சொல்றாரு. உன்னால முடியல, இப்போ நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யி, அதை நீ செய்யி. இந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு. எலும்புகளுக்கு நீ தீர்க்க தரிசனத்தை சொல்லு. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் யாருக்கு தேவ வார்த்தை சொல்லுவதற்கு நாம் தீவிரிக்கிறோம்? நல்லா யோசித்து பாருங்க. ஊழியக்காரங்களாங்க எங்களையும் சேர்த்து சொல்றோம். நல்ல ஆவியில வளர்ந்தவங்க, வசனத்தை கேட்டு உடனே செய்யறவங்க, கீழ்படுகிறவங்க, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு வசனம் சொல்றதுன்னா நமக்கு எப்படிங்க? பயங்கர உற்சாகம். ஆனா கேட்டுன்னு திருந்தாதவங்களுக்கு இவங்களுக்கு என்னத்த போய் பிரசங்கம் பண்றது, இவங்களுக்கு என்னத்த போய் சொல்றது? நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு இருக்கிறேன், இதுக்கு மேல நீ சொல்றதுக்கு என்ன கிடக்குது? இவங்களுக்கு எல்லாம் சொல்றதும் ஒண்ணு, சொல்லாம இருக்கிறது ஒண்ணுன்னு சொல்லி நிறைய நேரம் ஊழியக்காரங்களும் அலட்சியமா இருக்கிறோம், விசுவாசிகளும் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்றதுல அலட்சியமா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன சொல்றேனோ அதை நீ சொல்லு. 7வது வசனத்தை வாசிங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 முறை எசேக்கியேல் பயன்படுத்துறார். எனக்கு கட்டளையிட்டபடியே, எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே. அப்ப எழும்பி எழுப்புதலுக்குள்ள வரணும்னு சொன்னா
முதல்ல அந்த எலும்பே எலும்பணும்னா என்ன செய்யணும்னா அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதைத்தான் சொல்லும். அல்லேலூயா. அவர் சொல்லாதத சொல்லக்கூடாது. அவர் சொல்லாதத சொல்லாதத செய்யக்கூடாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி நிறைய இருக்குது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் எக்கச்சக்கம். நம்முடைய சைடுல நின்று பார்த்தா 100க்கு 100 அது கிடையாதுங்க, தப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் இடத்துல நின்று யோசிக்காத, நான் என்ன சொல்றேனோ அதன்படி நீ பாரு. ஏன் இன்னைக்கு சபையில எழுப்புதல் இல்ல? ஏன் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்ல? ஏன் தேசத்துல ரட்சிப்புலன்னா இன்னைக்கு நிறைய நேரம் கர்த்தர் கட்டளை இட்டதை செய்யாமல் எனக்கு தோன்றுகிறதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் சுய ஞானத்துல எங்க குடும்பமும் சபையும் விழுந்து போய் விடுகிறது என்று சொன்னால், கர்த்தர் சொன்ன கட்டளையை மறக்கும் பொழுது, கர்த்தர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை மறக்கும் பொழுது என்ன ஆயிருதுங்க? வீழ்ச்சி ஏற்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் தேடுகிற, எழுப்புதலுக்கு தேடுகிற ஒரு நபர் யாருன்னு சொன்னா, அவர் கற்றுக் கொடுக்கிறத அப்படியே சொல்ற நபர் தான் தேவை. அவர் கற்றுக் கொடுக்கிற காரியத்தை, அவர் சொல்ற கட்டளைய அப்படியே செய்யக்கூடிய நபர் தான் தேவை. ஆளே இல்ல, நீ வசனத்தை பிரசங்கம் பண்ணணும். அந்த மாதிரி ஆள் தான் கர்த்தருக்கு தேவை. ஒருத்தர் இல்ல. யாருக்கு நான் பிரசங்கம் பண்றது? யாருக்கு நான் பிரசங்கம் பண்றது? இந்த 4 பேருக்கு இவ்வளவு நான் செலவு செய்யணுமா? இந்த 40 பேருக்கு நான் இவ்வளவு செலவு செய்யணுமா? கர்த்தர் செய்ய சொன்னா செய். அது 2 பேரோ 3 பேரோ 4 பேரோ 40 பேரோ 1000 பேரோ, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்யக்கூடிய ஆட்கள் தேவை.